வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. என்ன ப்ரோ சொல்ற? ரம்யா ஜோ பிக் பாஸ்க்கு என்ட்ரி ஆகுறாங்களா? என்னோட கண்ணை என்னாலே நம்ப முடியலையே. தமிழ்ல நான் பார்த்தது உண்மையா அப்படின்னா கண்டிப்பா 100% உண்மைதான் மக்களே. ரம்யா ஜோ பிக் பாஸ்க்கு என்ட்ரி ஆகுறாங்க சீசன் 9க்கு. அது வந்துட்டு இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அது என்னன்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்ப டான்ஸ் கேட்டகரியில பொறுத்த வரைக்கும் டோட்டலா 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரம்யா ஜோ. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அக்ஷதா ஸ்ரீதர்னு ஒரு டான்ஸ் மாஸ்டரோட பொண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப குக்வித் கோமாளியில இருக்க டாலி, இவங்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நாலாவதா பாத்தீங்க அப்படின்னா சிப்பு சிப்பி, இவங்க வந்துட்டு ஜோடி ஆர் யூ ரெடியில ஒரு கண்டஸ்டன்ஸா வந்திருந்தாங்க. ஓகேங்களா? இவங்க 4 பேரை செலக்ட் பண்ணி இப்ப அந்த 4 பேத்துல ரம்யா ஜோக்கு வந்துட்டு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள இப்ப செலக்ட் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் ப்ரோ, எப்படி ப்ரோ அந்த 4 பேர், அந்த 3 பேரை விட்டுட்டு இவங்கள கன்ஃபார்ம் பண்ணதுக்கான நோக்கம் என்ன? அங்கதான் மக்களை இருக்கு ட்விஸ்ட். எதனால அப்படின்னா இப்ப ஜியோ டீம் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. டீம் உள்ள வந்ததுனால டோட்டலா சீசனே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தரமான கண்டென்ட் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கு. இப்ப ஜியோ டீம் உள்ள வந்ததுனால நிறைய கண்டென்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க ஹிந்தி பிக் பாஸ்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீங்க அப்படின்னா தரமான கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத மாதிரி வரல அப்படின்னாலுமே நம்ம முன்னாடி சீசனை விட இப்ப கம்பேர் பண்ணும்போது நிறைய கண்டென்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரம்யா ஜோ உள்ள வந்தாங்கன்னா கண்டென்ட் கொடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பா கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த 3 பேரை கம்பேர் பண்ணும்போது அவங்கள விட இவங்க ஜாஸ்தியாவே கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்கள சூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி ப்ரோ சொல்ற அப்படின்னா இப்ப தாமரை செல்வி பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே வழியில தான் இப்ப ரம்யா ஜோவும் காமன் பீப்புளா தான் உள்ள வராங்க. ஓகேங்களா? மக்களின் குரலா தான் உள்ள என்ட்ரி ஆகுறாங்க. என்ன ப்ரோ சொல்ற? ரம்யா ஜோ காமன் பீப்புளா? அப்படிதான் மக்களே சொல்றாங்க. நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அப்ப அவங்க காமன் பீப்புள்னா நம்ம யாரு, செலிபிரிட்டியா? சோ அதெல்லாம் நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப தாமரை செல்வி வழியில இப்ப ரம்யா ஜோ என்ட்ரி ஆகுறாங்க. ஓகேங்களா? இவங்க உள்ள வந்தா என்ன ப்ரோ கண்டென்ட் குடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. அமைதியா இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்துட்டு வில்லேஜ் சைட்ல இருந்து வராங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கே தெரியும், வில்லேஜ் சைட்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா விஷயத்துக்குமே பேசுவாங்க. அமைதியா இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? சோ அந்த வழியில இவங்க வரதுனால தாமரை செல்வியோட டபுள் மடங்கு பேசுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நான் இவங்களோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். ஓகேங்களா? நல்லாவே பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா நம்ம கண்டென்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த செலிபிரிட்டிலாம் கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்லா கண்டென்ட் கொடுப்பாங்கங்கிறதுக்காக தான் இவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலயுமே சில பேர் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி வருவாங்க, எந்த டைம்ல வருவாங்க நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அது என்ன நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இவங்க உள்ள வந்தா எந்த மாதிரி கண்டென்ட் கொடுப்பாங்க, நீங்க என்ன இவங்க கிட்ட நினைக்கிறீங்க இவங்க உள்ள வரதை பத்தி அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.